நாம் இந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களோட எங்களை உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். போன புதன்கிழமை நான் பேசினது சோதனை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த சோதனைக்கு இன்னைக்கு நான் யோசிக்கும் போது ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ண போது கொடுத்த ஒரு நல்ல டாபிக் என்னன்னாக்கா, சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் லெவல். இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை அது எப்படி நம்ம கிட்ட இருக்கணும், அது யாருக்கிட்ட நம்மளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், யார்கிட்ட நம்ம சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். டாலரன்ஸ் லெவல் இன்னைக்கு இந்த உலகத்துல டாலரன்ஸ் லெவல் இஸ் வெரி வெரி லோ, ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த டாலரன்ஸ் லெவலே கிடையாது. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில டாலரன்ஸ் லெவலை பார்க்கவே முடியாது. இது இல்லையா அது, அது இல்லையா இது, என்னால முடியாது, இப்படிதான். அந்த டாலரன்ஸ் லெவல் இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரேக்கப்ஸ், இன்னைக்கு நிறைய சோர்வுகள், நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸப்பாயின்மெண்ட்ஸ். அந்த காத்திருப்புன்றதே கிடையாது, வெயிட்டிங் பீரியடே கிடையாது. ஸோ இதை குறித்து நம்ம வேதத்துல இருந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னு பார்க்கலாம். சகிப்புத்தன்மை, அதாவது வாழ்க்கையில சகிப்புத்தன்மை நம்மளுக்கு இருக்குதுனாக்கா ஈஸியா உயர்ந்துகிட்டே போகலாம். சகிப்புத்தன்மை இல்லைனாக்கா மைண்டு பயங்கர ஒரு வேவரிங் மைண்டா இருக்கும். அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இதை யோசிப்போம், அதை யோசிப்போம், அதை யோசிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பயங்கரமா இருக்கும், கேஸ். ஸோ அதனால நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மைகளை வேண்டும் என்பது நமக்கு முக்கியம். சகிப்புத்தன்மை என்பது மற்றவர்களின் பலவீனங்களை அன்போடு தாங்குவது. இது ரொம்ப முக்கியம். அன்பு அங்க இருக்கணும். முக்கியமா அன்பும் சகிப்புத்தன்மை இருந்தாதான் ஒன்னா வேலை செய்யும். சகிப்புத்தன்மை மட்டும் இருந்தா ஓகே, I'll wait anyway, I'll tolerate அப்படின்னு சொல்லியிருந்தனாக்கா அந்த சகிப்புத்தன்மைக்கு அர்த்தமே இருக்காது. சகிப்புத்தன்மை கூட சேர்ந்து அன்பு இருந்தாதான், அதுவும் கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதான் இந்த சகிப்புத்தன்மையில நம்ம ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த டாபிக் அநேகருக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, எப்ப பாரு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாரு, உன்னை அழாத, கலங்காத, திகையாத, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல சகிப்புத்தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியன்றத கண்டிப்பா உணர்ந்து கொள்வது நல்லது. ஒருவேளை யங்ஸ்டர்ஸ் நீங்க பார்த்துன்னு இருக்கிறீங்கன்னாக்கா, டெஃபினட்டா ஐ சேலஞ்ச், இதை நான் ஒரு சவாலா வைக்கிறேன். இந்த சகிப்புத்தன்மையை உங்க வாழ்க்கையில் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னாக்கா, பெரியவங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, சகிப்புத்தன்மையை நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சகிப்புத்தன்மைக்கு இன்னொரு பேர் இருக்குது, பொறுமை. இன்னொரு பேரு நம்ம சொல்லலாம், சோதனை. சோ இது எல்லாமே இந்த சகிப்புத்தன்மைக்குள்ள இருக்குது. சகிப்புத்தன்மை நான் டாலரேட் பண்றேன் அப்படின்னா, நான் பொறுமையோடு இருக்கிறேன், பார்க்கறேன், வெயிட் பண்றேன், அவ்வளவுதான். நிறைய பேர் டைம் எடுத்து வெயிட் பண்ணுவீங்க, உங்க ஜாப்ல வெயிட் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கையில வெயிட் பண்ணுவீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெயிட் பண்ணுவீங்க, நிறைய ரிலேஷன்ஷிப்ல வெயிட் பண்ணுவீங்க, நிறைய இடங்களில நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சகிப்புத்தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சகிப்புத்தன்மைக்கு நடுவுல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன பேசுறாரு நம்ம கூட, நமக்கு என்ன சொல்லித்தரணும்னு விரும்புறாரு இந்த இடத்துல. ஸோ அது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரம் அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, 13வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்கலாம். 4வது வசனத்துல 1 கொரிந்தியர், தயவு செய்து என்னோடு கூட எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 13 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்புக்கு இவ்வளவு இருக்குது. நான் சொன்னல, சகிப்புத்தன்மை கூட அன்பு இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஸோ அன்புக்கு அங்க அன்பு இருக்கும்போது அதுக்கு நீடிய சாந்தம், அதாவது அந்த நீடிய பொறுமை, எல்லாத்தையுமே கர்த்தர் அங்க கொடுக்கிறாரு. 4வது வசனத்துல பார்க்கும்போது, நீடிய சாந்தம் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. நீங்க சகிப்புத்தன்மை ஒருத்தரோடு கூட நீங்க சகிக்க முடியாம இருக்கிறீங்கனாக்கா, உங்களுக்கு இதெல்லாம் இருந்தாதான் சகிப்புத்தன்மையை நீங்க காப்பாத்தி கொள்ள முடியும்.
சகிப்புத்தன்மை கண்டிப்பா வேணும். சகிப்புத்தன்மை இல்லைனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சகிப்புத்தன்மை எனக்குள்ள இருக்குதா? எனக்குள்ள நான் வச்சிருக்கிறேனா? எனக்குள்ள இருக்குதா? இந்த சகிப்புத்தன்மை இல்லைனாக்கா தயவு செய்து நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த டாலரன்ஸ் லெவல் வேணும்னாக்கா, எனக்கு சகிப்புத்தன்மை வேணும்னாக்கா, யாரோ உங்களை திட்டுறாங்க, யாரோ உங்களுக்கு தீங்கு செய்றாங்க, யாரோ உங்களோடு கூட பேச மாட்றாங்க, யாரோ உங்களுக்கு உங்களை பத்தி தீங்கா நினைக்கிறாங்க. அன்பை முன்னாடி வச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் அன்பை. அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், இது எல்லாமே நம்மளுக்குள்ள அன்பு தன்மை புகழாது, இருமாப்பா இராது. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னாக்கா, கண்டிப்பா கர்த்தர் வந்து இந்த வசனங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த வசனங்களை வைத்து நம்மளை தேற்றிக் கொள்ளணும். அதாவது ஏன் நான் நான் ஏன் சகிக்கணும்? நான் எதுக்கு சகிக்கணும்? சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சகித்தே ஆகணும். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பொறுமையோடு இருந்தே ஆகணும். இப்போ கல்யாணம் கட்டிட்டு முடியாது, என்னால டாலரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு டிவோர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா கோர்ட்ல எல்லாம் அப்படியே நிரம்பி வழியுது. லாயர்ஸ் சொல்றாங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வருஷம் வருஷம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, டிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. சும்மா சிம்பிள் மேட்டருக்கெல்லாம் 3 மாசம் 2 மாசம் 1 மாசத்துல டிவோர்ஸ் அப்படின்ட்டு வராங்க. அதனால அந்த டாலரன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அங்க அன்பும் கிடையாது, பொறுமையும் கிடையாது, நீடிய சாந்தமும் கிடையாது, எதுவுமே புரிஞ்சு கொள்றதே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. ஸோ எப்படி சகிப்புத்தன்மை வரும்? கொஞ்சம் யோசிக்கலாமா அத? நம்ம இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனாலதான் இப்படிப்பட்ட தன்மைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சகிப்புத்தன்மைக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, மற்றவங்களை தாங்குதல். நம்ம வந்து ஒருத்தரை தாங்கும் போது, ஒருத்தர்கிட்ட நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த சகிப்புத்தன்மை நம்மளை தாங்கி கொள்ள வைக்குது. ஸோ நம்மளை சுற்றி உள்ளவர்களின் பலவீனங்களை, குறைகளை அன்போடு ஏற்றுக்கொள்வது. அதுதான் கொலேசியர்ல 3வது அதிகாரத்துல, கொலேசியர் 3வது அதிகாரத்துல 12-13வது வசனத்துல, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் பரிபூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப இந்த வசனம்லாம் நம்ம படிக்கிற மொழிய நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றது இல்ல. நம்ம செபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்கா, நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்களா, கண்டிப்பாக இந்த வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்யணும். அது மற்றவங்களை தாங்குதல். ஆண்டவரே, அவங்களுடைய பலவீனங்களை நான் தாங்குறேன், நான் பாக்குறேன், பாவம் அவங்க அந்த கோபத்துல இருந்து அவங்களால வெளியே வர முடியல, அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து, அவங்க கஷ்டத்தெல்லாம் விட்டுருங்க, சிலருடைய ஹேபிட்ஸ், சிலருடைய குணாதிசயங்கள், சிலருடைய கெட்ட குணங்களை நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்துல, பவுலடிகளார் நம்மளுக்கு சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்மளுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்குதுனாக்கா, போ விட்டு போ, அவ்வளவுதான், மன்னிச்சர்றேன். என்னத்துக்கு? நம்ம சகிக்காம அவங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னாக்கா, நம்ம சைக்காலஜி என்ன தெரியுமா சொல்லும்? இன்னும் கொஞ்சம் உஸ்பேத்தி விட்டுட்டே இருக்கும் நம்மள, இன்னும் கொஞ்சம் அவங்க மேல கோபம் வரும், இன்னும் கொஞ்சம் அவங்க மேல என்னென்னலாம் நம்ம பேச முடியுமோ அதான் பேசணும் நம்ம நினைப்போம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா நம்மள ஒரு தாங்கிக்குங்க, புரிஞ்சுக்கங்க. டேக் டைம். நான் எப்படி சொல்றேன்னாக்கா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுங்க. நான் கோவப்படணுமாங்க, அவங்கள வெறுத்து தள்ளணுமா, அவங்கள உதறி போட்டு தள்ளணுமா அப்படின்ட்டு யோசிங்க. ஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஸ்பெஷலி அம்மா அப்பாக்கள், ஸ்பெஷலி பிள்ளைகள் அண்ட் பெற்றோர்கள், ஸ்பெஷலி உங்க பாஸ், ஸ்பெஷலி உங்களுடைய சிச்சுவேஷன். நீங்க யோசிங்க, நான் ஏன் உதறி போட்டு போனோம், நான் ஏன் இப்படி நிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்னதான் பதில் வருதுன்னு பார்க்கலாம், என்னதான் பதில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டெஃபினெட்லி யூ வில் பி ப்ரேயிங். நீங்க அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாருன்றத நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒருவருக்கு, அதாவது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் எல்லாருக்குமே உண்டு. இந்த குறைபாடுகளை அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க, நான் கெட்டவன் நீ கெட்டவ அப்படின்ட்டு நம்ம இருக்கிறோம்ல. ஸோ அதை மன்னித்து நம்ம மன்னிக்கிற வரைக்கும் நமக்குள்ள சமாதானம் வராதுங்க, நம்மளுக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை வராது, சகிப்புத்தன்மை வராது.
யாரோ உங்களை ரொம்ப கோவப்படுத்துறாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பிள்ளைங்க உங்களை ரொம்ப கோவப்படுத்துறாங்க. உங்க பெற்றோர்கள் உங்களை ரொம்ப கோபப்படுத்துறாங்க. உங்க உங்க பார்ட்னர், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களை ரொம்ப கோவப்படுத்துறாங்க. ஸோ இமீடியட்டா நீங்க தூக்கி போட்டு போயிட முடியுமா? லைக் நம்ம நிறைய படிக்கிறோம்ல, நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம்ல, இன்னொரு கள்ளக்காதலோ இருக்கிறாங்க, குழந்தைய சாவடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய டாலரன்ஸ் லெவலு கிடையாது. அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டவங்க. அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளையும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மனுஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஒருத்தரோடு கூட நம்ம எப்படி வாழணும், ஒருத்தரோடு கூட நான் எப்படி இருக்கணும், ஒருத்தரை நான் எப்படி சகிக்கணும். டெய்லியே ஒருத்தர் வந்து என்ன ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்பயாச்சும் எதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் பி குவைட். பொறுமையா இருங்க. சகிப்புத்தன்மை தான். ஒருவர் பேர்ல ஒரு மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறது போல இவைகள் எல்லாவற்றின் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. நம்ம அன்பை தரித்து கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெஷலி அந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை நேரத்துல சிரிக்க முடியுமா? ஸ்பெஷலி அந்த அந்த சகிப்புத்தன்மை நேரத்துல உங்களால ஹாப்பியா இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? அந்த அந்த பர்சனையும் அந்த அந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கிற டென்ஷனையும் கொஞ்சம் அப்படி தூர வைங்க. நீங்க அவங்களுக்காக பிறக்கல. நீங்க அவங்களுக்காக இந்த உலகத்துல இல்லை. நீங்க அவங்களுக்காக உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் இழக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி பார்ப்பேனாக்கா, நான் சந்தோஷமா தானே இருந்தேன், நான் சந்தோஷமாவே இருக்க போறேன். நான் பிஃபோர் மேரேஜும் ஐ வாஸ் ஹாப்பி அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஐ கண்டினியூ தட். ஆஃப்டர் மேரேஜும் நம்ம அப்படிதான் இருக்கணும். நான் ஏன் என்னுடைய சிரிக்கிறதையும் என்னுடைய ஹாப்பியையும் என்னுடைய என்னுடைய நல்ல சுபாவங்களையும் நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இதை உங்களுக்காகவே பாதுகாத்து கொள்ளுங்க. தட் இஸ் யோர்ஸ். அது உங்களது. கண்டிப்பா நிறைய பேருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம இங்கதான் நம்ம இழந்துடுறோம். இங்க என்ன பண்றோம், அந்த பர்சனா போயிட்டு நம்ம சேர்ந்துட்டு அவங்க கூட கோவப்படு, அவங்க கூட எரிச்சல் அடி, நீ மட்டும் சிரிக்கிறியே, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறியே, நீ மட்டும் ஹாப்பியா இருக்கிறியே, நான் ஏன் உன்னை நான் டாலரேட் பண்ணணும்? இந்த மாதிரி புத்தி வரும்போதுதான் அங்க நம்ம சகிப்புத்தன்மையை இழந்துடுறோம். பிரியமானவர்களே, நல்லா கேட்டுக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்குள்ள பதிலுக்கு பதில் என்ற உணர்வுகள் இருக்குது, இயல்பாகவே இருக்குது. பதிலுக்கு பதில், அதாவது அவன் பேசிவிட்டால் நம்ம திருப்ப பேச வேண்டும், அவங்க அடித்து விட்டால் நம்ம திருப்ப அடிக்க வேண்டும், அவங்க மரியாதை குறைவாக பேசினால் நாமும் மரியாதை குறைவாக பேச வேண்டும். இப்படி எல்லாம் நினைப்பது பழி வாங்குதல். ஆனா இந்த பழி வாங்கும் தன்மைய விட்டுட்டு நான் சகிச்சுக்கிறேன், எனக்குள்ள இதுவும் சகிப்புத்தன்மையும் இருக்குதுன்னு சொல்லி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அண்ட் நீங்க தான் உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பீங்க. உயர்வான ஒரு கட்டத்துல கர்த்தர் உங்களை வைப்பாரு. இதை பிராக்டிஸ் பண்ணணும். இதை பிராக்டிஸ் பண்ணனால எல்லாத்துக்கும் எரிச்சல், எல்லாத்துக்கும் கோபம், எல்லாத்துக்கும் டிட் ஃபார் டாட். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப எப்படி நமக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை இருக்கும்? இப்போ ஒருத்தர் கிட்ட நீங்க டீல் பண்றீங்க ஒரு காரியத்தை, அவங்க மேலதான் உங்களுக்கு எரிச்சல், உங்களை சுத்தி இன்னொரு 5-6 பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த அவங்க மேல வச்சிருக்கிற அந்த கோபத்தையும் எரிச்சலையும் அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில நீங்க எல்லாத்தையும் காட்டுவீங்க. அங்கதான் நம்மளுடைய சகிப்புத்தன்மை இழந்துடுறோம். ஏசாமி காட்டினாரா? நோ நோ. இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவர் நமக்கு அவர் காட்டினாரா? சோ இந்த இடத்துல கண்டிப்பா ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் காட்டாதீங்க. ட்ரை டு உங்களை அப்படியே டாலரேட் பண்ண பாருங்க. உங்களுடைய அந்த சகிப்புத்தன்மையை பிராக்டிஸ் பண்ணுங்க. அது இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஒரு சேயிங்க நான் வாசித்தேன். டு ரன் அ பிக் ஷோ ஒன் ஷுட் ஹாவ் அ பிக் ஹார்ட். ஒன்ஸ் அகெயின், டு ரன் அ பிக் ஷோ ஒன் ஷுட் ஹாவ் அ பிக் ஹார்ட். ஸோ நம்ம ரன் பண்றது எல்லாமே ஒரு பிக் ஷோ. ஃபேமிலியை, லைஃப் பார்ட்னரை, உங்க ஜாபு, உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே ஒரு பிக் ஷோ. நல்ல ஒரு பிக் ஷோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். மனிதர்களுக்கு முன்பாக நாங்க இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும்.
நம்ம எல்லாமே நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முன்பாக நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு பிக் ஹார்ட், ஒரு பெரிய இருதயம் இல்லைனாக்கா நம்ம இந்த சகிப்புத்தன்மையை நம்மள வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சகிப்புத்தன்மை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அது பிராக்டிஸ்க்குள்ளதான் இருக்குது. சிலருக்குலாம் சிடு சிடு சிடுன்னு கோவம் வரும். சிடு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவாங்க. உடனே பேசுவாங்க. உடனே முறைப்பாங்க. உடனே உடனே முகத்துல அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுவாங்க. யோசிக்கலாமா எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு? நிறைய நேரங்களில என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய சம்பவம் என்னன்னாக்கா, ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங். கீப் ஸ்மைலிங். அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த உம்முன்னு வச்சுக்கிற முகத்தை எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. பட் கீப் ஸ்மைலிங். எல்லா சூழ்நிலையிலும் ஏன் எதுக்கு நான் என் சந்தோஷத்தை இழக்கணும்? எதுக்கு எதுக்கு நான் வந்து சரி அந்த காரியத்தை அப்படியே ஆண்டுகிட்ட கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லிக்கிறார்ல, உங்க பாரத்தெல்லாம் என்கிட்ட வைத்து விடுங்கள். உங்க பாரத்தை எல்லாம் எங்ககிட்ட வைத்து விடுங்கன்னு சொல்றாருல. நம்ம அதை வைக்காம இவங்க மேல எரிஞ்சு விழு, அவங்க மேல எரிஞ்சு விழு, இவங்களை பிடிக்காது, உன்னை பார்க்க பிடிக்காது, இவங்களை பார்க்க பிடிக்காது, நான் அந்த ஜாபுக்கு போக முடியாது, அவங்க தானே இதை செஞ்சாங்க, இவங்க தானே இதை செஞ்சாங்க, ஹஸ்பண்டை பிடிக்காது, மனைவியை பிடிக்காது, பிள்ளைகளை பிடிக்காது, இது எல்லாமே கொண்டு வந்து ஒன்ன சேர்த்துப்போம். அப்ப எப்படி நம்மளுடைய ஷோவை ரன் பண்ண முடியும்? யோசிக்கலாமா? இந்த சகிப்புத்தன்மை ஒருத்தருக்குள்ளும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க வேண்டும். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் வாழ்க்கையில வரும்போது பொறுமையோடு கடந்து செல்லுதல். அதுதான் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல நம்ம முந்தானேத்து கூட நம்ம வாசித்தோம். அது ஒரு மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் வழியையும் உருவாக்குகிற தேவன். தப்பிக்கொள்ற வழியை அவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. சோ ஏதாவது ஒண்ணு சகிப்புத்தன்மையோடு நம்ம கடந்து போறோம்னாக்கா, நெருக்கடிகளையும் சோதனைகளையும் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம கடந்து போறோம்னாக்கா, ஒரு பொறுமையோடு வெயிட் டில் த எண்ட் வெயிட் பண்ணி பாருங்களேன். அதுக்கு ஒரு பதில் உண்டு. சும்மானா நம்ம விட்டுட்டு ஓட முடியாது. எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாருமே நம்ம கணக்கு கொடுக்கறவங்களா இருக்கிறோம். நான் ரொம்ப ரொம்ப நிறைய இந்த புதுசா கல்யாணம் பண்றவங்க, கல்யாணம் பண்ண போறவங்க, கப்புள்ஸ்க்கு எல்லாம் நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த நாட்கள் எல்லாம் ஐயோ நீ 30 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டியா, அப்பா ஐயோன்றது. 50 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, 70 வருஷம் செலிப்ரேட் பண்றவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, 35 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, 40 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். பட் அவங்களுக்குள்ளெல்லாம் சகிப்புத்தன்மை இருந்ததுனாலதான் அப்படி வாழ்ந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பல்ல கடிக்க வேண்டியது, நாக்கம் பட்ட வேண்டியது, கோவப்பட வேண்டியது, எரிச்சல் ஆட வேண்டியது, எந்த வீட்டுக்கு வரணும் சொல்றது, தூக்கி போட வேண்டியது, அடிக்க வேண்டியது, பறக்கும். சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது பறக்கும், அது பறக்கும், அது பறக்கும். நான் கேட்கிறேன், சகிப்புத்தன்மை. சோ உங்களுடைய சகிப்புத்தன்மையே அவ்வளோ ஹையா இருக்கு, அந்த அந்த டாலரன்ஸ் லெவல்ல இல்லாம இருக்குதுனாக்கா, அப்போ யங்ஸ்டர்ஸ் திங்க் பண்ணுங்க, குழந்தைங்களை திங்க் பண்ணுங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டிவில செல்போன்லயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவங்கெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கார்ட்டூன்ஸை பாக்குறாங்க, அப்படி இந்த பொம்மை விளையாட்டுகளை பாக்குறாங்க, அந்த தாவரத்தை பாக்குறாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? தாவர மைண்டு தான் இருக்கும். இதை கூட இங்கதான் அங்கதான், இதை பண்ணு அதை பண்ணு, இது இல்லையா அதை போடு. பாத்துக்கிறீங்களா சின்ன பிள்ளைங்கள? அவங்களால குவைட்டா இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும், தாவிக்கிட்டே இருக்கணும். டாலரன்ஸ்ல ஒரு டாய்ஸ்ல உட்காந்து அவங்களால விளையாட முடியாது. பாத்துக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் தான் இதை தூக்கி போடுவாங்க, அதை எடுப்பாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் அவங்க இழக்கிறாங்க. ஏன்னா டூ மெனி திங்ஸ் அவங்களுக்கு. அவங்க முன்னாடி நிறைய இருக்கும். அதை போய் எடுக்கலாமா, இதை போய் எடுக்கலாமா, இதை செய்யலாமா, இதை தூக்கி போடு, அதை பண்ணு, இதை பண்ணு. பட் பெரியவங்க நம்ம அதை மாதிரி பிராக்டிஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்க சின்ன வயசுலயே நீங்க நோட் பண்ணுங்க, குழந்தைங்களை கண்டிப்பா இந்த காலத்து பிள்ளைங்க, இந்த காலத்து குழந்தைங்க கண்டிப்பா அதுங்களுக்குள்ள டாலரன்ஸ் லெவலே கிடையாது. நான் கேட்கிற ஒரு கேள்வி, பேரண்ட்ஸ், நீங்க எப்படி அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்க போறீங்க? அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி கத்துக்கொள்ள போறாங்க? நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவியும் ஹஸ்பண்டையும் கூட டாயா பார்ப்பாங்க. இது வேணா தூக்கி போடு,
வேற வேற பிடிச்சிக்கோ. யோசிங்க. அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மைய நான் எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம வாழ்க்கையில அதை எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? நல்லா யோசிங்க. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ நம்ம நம்ம இந்த இந்த வசனத்துல சொல்ற மாதிரி நம்மளுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருந்தா தான் நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, சகிப்புத்தன்மை வளர்க்கிற வழிகள். நம்பர் ஒன், தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். தாழ்மை எதுக்குன்னா, மற்றவர்கள் நம்மை விட மேன்மையாக நம்மளை பார்க்கணும். அவங்கள பார்க்கணும். நம்ம மற்றவங்களை நம்ம மேன்மையா பார்க்கணும். மற்றவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓகே, அவங்க குட், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள தாழ்மை இல்லைனாக்கா டெஃபினட்டா நம்மளால மற்றவங்களோடு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன 2வது காரியம் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும். அவங்கள மன்னிச்சாதான். நம்ம மன்னிக்கலனாக்கா டைம் கொடுத்து தயவு செய்து மன்னிச்சிருங்க. எதா இருந்தாலும், எப்படி இருந்தாலும். அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். 3வது காரியம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், அன்பு. எல்லாவற்றுக்கும் மேன்பாக அன்பை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையினால என்ன பலன்? என்ன பலன் பாத்தீங்கன்னாக்கா, குடும்பத்துல, சபையில, சமுதாயத்துல சமாதானத்தை கொண்டு வருகிறது. சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பொறுமையா போய் கேட்போம், எப்படிதான் நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ, எப்படிதான் நீங்க, ஏன் நிறைய பொறுமை நம்மளுக்கு தேவை. இப்பவே நாங்க சில நேரத்துல எல்லாம் எங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதே ப்ரேயர் பாயிண்ட் அடுத்த குரூப்ல நான் பாக்குறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்ப ஜம்ப் பண்ணுது பாருங்க அவங்க மைண்ட் எல்லாம். எங்கன்னா ஒரு பொறுமையா ஒரே குரூப்ல ஏதாவது உட்காந்து நல்ல பொறுமையா ஏதாவது வசனத்தை கேட்டு நல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு கிடையாது. இங்க போட்டாச்சு ப்ரேயர் ரெக்வெஸ்ட், 10 பேர் ஜெபம் பண்றாங்களா, அந்த 10 குரூப்லயும் அவங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு சகிப்பு தன்மை கிடையாது. யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்களா, யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணுவாங்களா, யாராவது பண்ணுவாங்களா, எங்கன்னா உட்காந்து நான் பொறுமையோடு ஆண்டவர்கிட்ட பேசுறேன் அப்படின்ற சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை சமுதாயத்துல, குடும்பத்துல, சபையில ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம கூட வாழ்றவங்க மத்தியிலும் குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட சிரமங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதை லேசாக எரித்து கொள்வார்கள். லேசாக. இன்னொரு நல்ல வசனத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, சகிப்புத்தன்மை இல்லாத இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிற இடத்துல குடும்பங்கள் உடைக்கப்படும். குழந்தை இல்லைனாக்கா அதுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. உடனே அந்த டெஸ்ட்டுக்கு போ, இவங்கள போ, அவங்கள சுத்தி ஒரு 10 பேர் வந்துருவாங்க. ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்காதீங்க. இனிமேல் கேட்காதீங்க தயவு செய்து. ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்கறதுக்கு பதிலா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லுங்க. அதான் நல்ல வார்த்தை. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு ஒரு 10 நாள்ல, 12, 15 நாள்ல, ஒரு மாசத்துலயே உண்டாயிடுச்சா கேட்பாங்க. என்ன உண்டாகும்? எப்படி? அதாவது அந்த மாதிரி பொறுமையே கிடையாது. அப்போ அந்த 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 பொண்ணை போட்டு வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்குது. 2 வருஷம் ஆகுதா, 3 வருஷம் ஆகுதா, அவ்வளவுதான். டாலரன்ஸ் லெவலே கிடையாது. ஏன் குழந்தை பெற்றுக்கல, அதனால குடும்பங்கள் உடைகிறது. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வருது. உனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை பொறுத்து பொறுமையா. அப்ப ஆபிரகாம் சாராலாம் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி 25 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஈசாக் பிறக்கும் போது எவ்வளவு பொறுமையா அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதுதான் அவர் பொறுமையா காத்திருந்தனால்தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன். இந்த உலகத்துக்கே அவர் விசுவாசத்தின் தகப்பனா மாறினார் ஆபிரகாம். பொறுமையோடு காத்துட்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த சகிப்புத்தன்மை இல்லைனாக்கா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஏன், நம்ம செல்போன் எடுத்துக்கலாம், நம்ம கூடவே இருக்குது. அது என்ன பண்றோம், டக் 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 திருப்பிட்டே இருப்போம்ல. ஒண்ணு பார்த்துட்டே இருப்போம். ஓகே, அது நமக்கு செட் ஆகலையா, அடுத்தது செட் ஆகலையா, அடுத்தது செட் ஆகலையா, அடுத்தது. இதனால கை இப்படி போயிட்டே டாலரன்ஸ் லெவல். நம்மளால ஒண்ணு கேட்க முடியாது. சோ குடும்பங்கள் உடையறதுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைகள் வருவதற்கு, மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள் வருவதற்கு காரணம் எல்லாம் சரியான சகிப்பு தன்மைகள் எனக்குள்ள இல்லாதனாலதான் இது இருக்குது. அண்ணால எடுத்துக்கொள்வோமே, குழந்தை இல்லாத நேரத்துல என்னென்ன வார்த்தைகள் அவங்கள பேசினாங்க, எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க, எப்படிலாம் கேட்டாங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவங்களோட கூட பேசி அவங்க போயிட்டு ஆலயத்துல உட்கார்ந்து அழுகிற அளவுக்கு வந்துருச்சு. கவலையே படாதீங்க.
யார் யாரெல்லாம் பொறுமையோடு எந்த காரியத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜஸ்ட் அவங்கள பாருங்க, அவங்க என்ன பேசுறாங்களோ பாருங்க, பொறுமையோடு கேட்டுக்கங்க. ஆண்டவரே என்னால முடியாது இவங்க கிட்ட பேச. நான் நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் சொல்லிடுவேன். ஆண்டவரே என்னால பேச முடியாதுப்பா, என்னால பேச முடியாது, நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்க, எனக்கு அந்த சகித்து கொள்ற தன்மையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்பேன். நிறைய இடங்களில தாண்டி வந்திருக்கிறேன். பிகாஸ் ஜஸ்ட் அந்த சகிப்பு தன்மை எனக்குள்ள நான் பிராக்டிஸ் பண்ணதுனால நிறைய காரியங்கள் தாண்டிட்டு வர கர்த்தர் உதவி செய்ய. பொறுமையோடு காத்துருங்க, பொறுமையோடு. கிண்டல் பண்றாங்களா, கேலி பண்றாங்களா, வேலை இல்லையா, சம்பளம் இல்லையா, காசு இல்லையா, கர்த்தர் உங்களை இப்படியே தான் வைப்பாரா? நோ, உயர்த்தி வைப்பார் அவர். கர்த்தரை நம்புகிறவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கர்த்தர் அடைக்கலத்தை கொடுத்து இன்னும் கிருபையை கொடுத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் லெவல உங்க வாழ்க்கையில இத ஒரு கவுன்சிலிங் மாதிரி கேட்டுட்டு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண பாருங்க. ஆண்டவரே இது எனக்கு தேவை ஆண்டவரே, நான் பொறுமையோடு இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பொறுமையோடு இருக்கிற மாட்டேன், என் வாழ்க்கையில நான் நிறைய இழந்து போறேன் ஆண்டவரே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் இதனால இழந்து போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதனால சிலவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எப்படி பேசுறீங்க? ஏய் அங்கிருந்து வந்துரு, ஏய் இதை தூக்கி போடு, ஏய் ஏன் இதை செய்யற, வேணாம் விட்டுரு, அது என்னத்துக்கு உனக்கு, அப்படிலாம் பேசவே பேசாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் பி வெயிட், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா பெரிதான அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னொரு எபிரேயர்ல ஒரு வசனத்தை நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு, அதை நான் காட்டி கொடுக்க விரும்புறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 2:3. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாத்திர வீற்றிருந்தால், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் அவர் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா நான் இதை முடிக்கிறேன். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவையில் ஆண்டவர் சகித்து கொண்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக சகித்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனை கூட சகித்து கொள்ள முடியாம நம்ம என்ன பண்றோம், அப்படியே அங்கலாய்கிறோம்ல. இன்னைக்கு சகித்து கொள்ள முடியாம போய் செத்துடுறாங்கல்ல. ஒரு பொண்ணு நேத்து ஒரு நியூஸ்ல பாக்குற, நீட் எக்ஸாமுடைய ப்ரெஷர் அது மேல ஜாஸ்தியா இருந்ததுனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு என்ன சகிப்பு தன்மை, ஏன் நம்ம ட்ரை பண்ணலாமே, ஒருவேளை முடியலன்னா விட்டுறலாமே. அந்த மாதிரி சகிப்புத்தன்மை வேணும். நான் நீட்ல இப்ப ஃபெயில் ஆயிட்டேனாக்கா என்னால தாங்கிக்க முடியாது, என்னால அதை அக்செப்டன்ஸ் வேணுங்க, அக்செப்டன்ஸ் வேணும். அந்த சகிப்பு தன்மைக்குள்ள அக்செப்டன்ஸ்னு ஒண்ணு இருக்குதுனாக்கா, நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலே கண்டிப்பாக இந்த சகிப்பு தன்மை நமக்குள்ள கிரியை செய்யும். ஆண்டவர் எப்படிங்க, ஆண்டவர் அவ்வளோ அவ்வளோ பயங்கரமா அவரை துன்புறுத்துறாங்க, அவரை கொண்டு போயிட்டு அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, குத்துறாங்க, அவரை ஆணி அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டுறாங்க. அத்தனையும் நமக்காக சகித்து கொண்டான் வேதம் சொல்லுதே. இங்க நல்லா போட்டுக்குது பாருங்களேன். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையில சகித்து கொண்டார் அவரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறவங்க, ஆண்டவருடைய சிலுவையை தூக்குறவங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. நம்ம மற்றவங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறோம். சோ நம்ம சகிக்கலைனாக்கா எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்க இதை தாண்டி வந்தீங்க, எப்படி நீங்க இதை பொறுமையா எடுத்துக்கிட்டீங்க, எப்படி நீங்க இதை செஞ்சீங்க, எப்படி நீங்க இது வழியா வந்தீங்க. அதான் ஆண்டவர். அடுத்த வசனத்தை 4வது வசனத்துல, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்பட்டதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அவர் எந்த இடத்துல எதிர்த்து நிற்கவில்லை. 3வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு. உங்க ஆத்மா சோர்ந்து போகவே கூடாது. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா பாதியிலே விட்டுறாதீங்க. அதுக்காக கீப் ஆன் பிரேயிங். ஆண்டவர் எஸ் சொல்ற வரைக்கும், நோ சொல்ற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நோ சொல்றாரா, அந்த நோவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தருவார். ஆண்டவர் எஸ் சொல்றாரா, அந்த எஸ் பிரம்மாண்டமாக்கி காட்டுவார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். சோ அந்த இளைப்புள்ளவர்களாகி நம்மளுடைய ஆத்மாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து கொண்டார். அவர் சகித்து கொண்டார். சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
நம்ம கண்டிப்பா ஆண்டவர் நம்ம நினைத்து கொள்ளும் போது அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சோ இந்த இடத்துல கண்டிப்பா யார் யாரெல்லாம் நீங்க சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றீங்கன்னாக்கா, பொறுமையோடு காத்துருங்க. இன்னொரு வசனம், அழகான வசனம், ஏசாயா 39 40வது வசனம், 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படிதார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கண்டிப்பா ஆண்டவருக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம்னாக்கா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் இழப்படையவே மாட்டாங்க, அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புரியுமா? செட்டைகளை அடித்து எழும்புவோம் நம்ம. சோ இதுதான் சூழ்நிலை, இதுதான் அவ்வளவுதான் போல வாழ்க்கை, முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன இருக்குது, அந்த மாதிரி வாழ்க்கையே கிடையாது. இனிமேல் என்ன இருக்குது, ஒரு 50 வயசு ஆயிடுச்சா, இனிமேல் என்ன இருக்குதுன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங், ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நோ 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 நோ, இல்ல இல்ல, நம்ம இளைப்படுவதே கிடையாது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் இளைப்படையவே மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. என்கரேஜ் யுவர் செல்ஃப். இந்த சாயங்கால வேலையில தயவு செய்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, இந்த விஷயம் எனக்கு முன்னாடி நடக்குதா, நான் பொறுமையா இருக்கிறேன். எங்க கணவருக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னால முடியலையா, நான் பொறுமையா இருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் அவங்கள வளர்க்கிறேன் நல்லா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த சகிப்பு தன்மையை நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க போகும்போது ரொம்ப ஈஸி. எல்லாரையும் பார்த்து ரொம்ப, நீங்க வேலை செய்யற இடத்துல ஈஸி, நீங்க போகிற இடத்துல ஈஸி, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சகிப்புத்தன்மை மட்டும் இருந்துச்சுனாக்கா. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்டிப்பா. யோசிக்கிறவங்க யோசிங்க, இதை கேட்கிறவங்க கேளுங்க. இந்த சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் லெவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரன் த ஷோ. நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையில எனக்கு ஒரு சகிப்புத்தன்மை தாங்க ஏசப்பா, டாலரன்ஸ் லெவல தாங்க, அன்பை நான் அணிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, மற்றவங்களை மன்னிக்க கூடிய பொறுமை எனக்கு தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, மற்றவங்களுடைய கோபத்தை பார்த்தோ, மற்றவங்களுடைய செய்கைகளை பார்த்தோ, ஆண்டவரே ஏசப்பா, நான் விழுந்து விடாதபடி இயேசு சுவாமி, ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை கொடுங்க ஏசப்பா, பொறுமையை கொடுங்க, அந்த டாலரன்ஸ் லெவலை கொடுங்க. டீச் மீ ஓ லார்ட்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு எனக்கு கத்து கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் இந்த இடத்துல.